கிருஷ்ணதேவராயர் கிபி 1509 1529 துளுவ வம்சத்தின் முக்கிய ஆட்சியாளர். இடைக்கால இந்திய வரலாற்று குறிப்புகள். 1509 முதல் 1529 வரை விஜயநகர பேரரசின் இடைக்கால இந்திய பேரரசாக கிருஷ்ணதேவராயர் இருந்தார். அவர் துளுவ வம்சத்தின் 3வது ஆட்சியாளராக இருந்தார். டெல்லி சுல்தானாவின் வீழ்ச்சிக்கு பிறகு இந்தியாவின் மிகப்பெரிய பேரரசை அவர் ஆட்சி செய்தார். பல இந்தியர்கள் அவரை பேரரசின் உச்சத்தில் தலைமை தாங்கிய ஒரு சின்னமாக கருதுகின்றனர். பீஜ்பூர், கோல்கண்டா, பஹ்மனி, சுல்தானகம் மற்றும் ஒடிசாவின் கஜபதிகளை தோற்கடித்து தீபகற்பத்தின் மேலாதிக்க ஆட்சியாளரானார். மேலும் அவர் இந்தியாவின் மிகவும் சக்தி வாய்ந்த இந்து ஆட்சியாளர்களில் ஒருவராக இருந்தார். கிருஷ்ணதேவராயர் அம்சங்கள். அவர் துளுவ வம்சத்தை சேர்ந்தவர் மற்றும் 1509 முதல் 1529 வரை விஜயநகர பேரரசின் பேரரசராக இருந்தார். கிருஷ்ணதேவராயரை கன்னட ராஜ்ய ராமரமணா, ஆந்திர போஜா மற்றும் முருராயர் கந்தா என்று அழைக்கின்றனர். சிறந்த தென்னிந்திய கணிதவியலாளர் நீலகண்ட சோமாஜியும் கிருஷ்ணதேவராயரின் பேரரசில் வாழ்ந்தார். அவரது ஆட்சியின் பொழுது போர்த்துகீசிய பயணிகளான டொமாங்கோ பயஸ் மற்றும் பெர்னாவ் நூஸ் ஆகியோரும் விஜயநகர பேரரசுக்கு விஜயம் செய்தனர். கிருஷ்ணதேவராயர் நிர்வாகம். அவரது ஆட்சி காலத்தில் அவர் தனது அமைச்சர்கள் மீது கடுமையான கட்டுப்பாட்டை கொண்டிருந்தார். மேலும் தவறு செய்யும் எந்த ஒரு அமைச்சரையும் கடுமையாக கையாண்டார். திருமண கட்டணம் போன்ற அருவருப்பான வரிகளை அவர் ஒழித்தார். வருவாயை அதிகரிக்க அவர் புதிய நிலங்களை பயிரிட்டார். சில பகுதிகளில் காட்டு அழிப்புக்கு உத்தரவிட்டார். மேலும் விஜயநகரை சுற்றியுள்ள பாசனத்திற்கு தண்ணீரை பெறுவதற்கான பெரிய அளவிலான திட்டத்தை மேற்கொண்டார். விஜயநகரத்திற்கு வந்த வெளிநாட்டு பார்வையாளர்களான பயஸ், நுன்ஸ் மற்றும் பார்போசா ஆகியோர் அவரது நிர்வாகத்தின் செயல்திறனை, அவரது ஆட்சி காலத்தில் மக்களின் செழிப்பையும் பாராட்டினர். அவரது அமுக்தமாலயத்தில் கோடிட்டு காட்டப்பட்ட வழிகளில் பேரரசு நிர்வகிக்கப்பட்டது. மன்னர் எப்பொழுதும் தர்மத்தின்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்று அவர் நம்பினார். பேரரசு முழுவதும் அவர் மேற்கண்ட விரிவான வருடாந்திர சுற்றுப்பயணங்கள் மக்களின் நலனில் அவர் கொண்டிருந்த அக்கறையை தெளிவாக காட்டுகின்றன. இந்த சுற்றுப்பயணங்களின் போது அவர் எல்லாவற்றையும் தனிப்பட்ட முறையில் ஆய்வு செய்து மக்களின் குறைகளை தீர்த்து தீயவர்களை தண்டிக்க முயன்றார்.